ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகேட் கியூட்டி vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை கருவாட்டில் ஊற்றிடலாம். ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் கோலி சைஸ் வந்துட்டு புளியை கரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இதே ஸ்டைலில் இதே மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி, நம்ம வதக்கும் போதும் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணுவோம். இந்த புளி கூட வந்துட்டு நம்ம தக்காளியை நல்லா மசிச்சு போடும்போது டேஸ்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மேலே இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதையுமே போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூட வந்துட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்துட்டு ஒரு 2.5 ஸ்பூன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் ஒரு 2.5 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான். இது கூட வந்து ஒரே ஒரு டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி தேவையான அளவுக்கு, இந்த குழம்புக்கான தண்ணியே நீங்கள் இதை வச்சு தான் முடிவு பண்ணணும். நீங்கள் இதில் எவ்வளோ வைக்கிறீங்களோ, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது எனக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேர் தான், ஸோ அதனால் எனக்கு இது ஓகே. இந்த டைமில் வந்துட்டு காரம், உப்பு, புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு வந்து வேணும்னா வந்து போட்டுக்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாமா? கருவேப்பிலை, ஒரு 6 பல் பெரிய பல், இந்த சைஸ் வந்து பூண்டு நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த சைஸ் பூண்டு, அதனால் ஒரு 6 பல் பூண்டு மட்டும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 தக்காளி, ஒரு தக்காளி வந்து நம்ம அது கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இதுக்கு மெயினாக வந்துட்டு சின்ன வெங்காயம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அது கூட வந்துட்டு ஒரு 2 முருங்கைக்காய், ஒரு 2 கத்திரிக்காவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மொச்சை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி வந்துட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து கடுகு, வெந்தயம், சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கிளிப்பு போயிடுச்சு. வடகம் சேர்த்துட்டு பூண்டு அண்ட் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் கொத்தமல்லியும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க கொத்தமல்லி வந்துட்டு காரக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே கொத்தமல்லி வந்துட்டு இப்படி தான் ஆட் பண்ணுவேன். வெங்காயம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லியாக ஆட் பண்ணிப்பேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே எடுத்து வச்சுருந்த தக்காளியுமே சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா கொலையாக வேகட்டும்.
அது கூடவே எடுத்து வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்ந்து நல்லா குழையாக வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய் அண்ட் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு ஒரு கைப்பிடி 2 கைப்பிடி வந்துட்டு மொச்சை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த முருங்கைக்காய் கூடயும் கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் கூடயும் வந்து பிளெண்ட் ஆகிறதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இன்னும் அந்த தக்காளி கொஞ்சம் குழைவாக வேகணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள், தக்காளி, புளியெல்லாம் கரைச்சி வச்சுக்கணும் இல்லைங்களா, இதை அப்படியே ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதி வரட்டும். அந்த தண்ணியில் இருந்த மிளகாத்தூளை மட்டும் நான் கழுவி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். வேறு எந்த தண்ணியுமே நான் ஆட் பண்ணலை. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அந்த காயெல்லாம் வந்துட்டு ஒரு 80% நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்த பிறகு இது கூட வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பத்தை தேங்காய் வந்துட்டு நல்லா அரைச்சி ஃபஸ்ட்டு பாலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மீன் குழம்பா இருந்தாலும் சரி, கருவாட்டு குழம்பா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நான்வெஜ் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து கவுச்சி ஸ்மெல் வந்தால் பிடிக்காது, யாருமே சாப்பிட மாட்டாங்க. இவன்தோ நானுமே வந்து கவுச்சி ஸ்மெல் இருந்தால் சுத்தமாக தொட மாட்டேன் நான். அதனால் நான் பண்ணுற டெக்னிக் வந்து இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சுத்தமாக உங்கள் கருவாட்டு குழம்புல வந்துட்டு அந்த கவுச்சி ஸ்மெல்லே வராது. ஒரு கடாயை வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆயில் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருந்த கருவாடை அதில் போட்டுடலாம். சிம்மில் வச்சு சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு இதில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம ஆட் பண்ணும்போது கருவாட்டு குழம்புல வர அந்த கவுச்சி ஸ்மெல்லு சுத்தமாக வராது. இங்கே வந்துட்டு குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது, அதுக்குள்ளார இதுவும் ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருந்த கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்து சிம்மில் வச்சு விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வந்துட்டு நல்லா கொதிக்கட்டும். சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. ஃபைனலாக வந்துட்டு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சுகர் ஆட் பண்ணணும். அந்த டேஸ்ட் எல்லாம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.